அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் மனவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று இந்த நூதனமான முறையில் பிரான்ஸில் மீண்டும் களவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாகவும் கனடாவை சேர்ந்த நபர் ஒருவர் 21 லட்சம் ரூபாய் பணத்தை இணைய மோசடி மூலம் இழந்திருக்கிறார். இது சம்பந்தமாகவும் ரெண்டு விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்றவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு போகலாம். பிடிச்சவர்கள் முடிஞ்ச வரை இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களும் இப்படியாக பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்கள், உறவுகளோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது பிரான்ஸ்ல நூதனமான முறையில இப்ப களவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே 2-3 விதமான களவுகள், அதாவது இந்த வாகனங்களை களவெடுப்பது அல்லது வாகனங்கள்ல களவெடுப்பது, வாகனங்கள் கதவுகளை உடைச்சு களவெடுப்பது அல்லது பின்னால இடிச்சு போட்டு பேக்கில் எடுத்துக்கொண்டு ஓடுறது, இப்படியான விஷயங்கள் நான் ஏற்கனவே உங்களோட பாய்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு காலங்கள்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல அநேகமான எங்களுடைய தமிழர்கள் அவர்களுடைய கதவுகள், அதாவது பாத்தீங்கன்னா கதவுகள் பூட்டிட்டு எங்கேயாவது விசேஷங்களுக்கு போயிருப்பார்கள். விசேஷங்களுக்கு போகின்ற பொழுது அவருடைய வீட்டுக்குள்ள பூந்து களவெடுக்கின்ற விஷயம், அல்லது நகைகளை எடுத்துக்கொண்டு போவது, காசுகளை களவெடுத்து கொண்டு போவது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே அண்மை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இந்த விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய தமிழர்களுடைய வீடுகள் என்னன்னு சொன்னா இந்த கேமரா பூட்டியிருப்பாங்க, அல்லது எல்லாம் பூட்டியிருப்பாங்க. இப்படி இப்படி அவங்க தங்களுடைய பாதுகாப்புல இது என்னது மட்டும் இல்லாமல் சிலர் கேமரா பூட்டுகின்ற பொழுது அதனுடைய போலீஸ் கண்ட்ரோல், அதாவது அதுக்கரிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனூடாக அந்த கேமரா பூட்டியிருப்பாங்க. பூட்டுகின்ற பொழுது கேமரா பாத்தீங்கன்னா எங்க வீட்டு யாராவது எல்லாம் அடிச்சா அது போலீசாருக்கு உடனே மெசேஜ் போடுவார். இப்படி நிறைய சிஸ்டங்கள் இருக்கிறது. இப்படித்தான் இந்த களவுகளை ஓரளவுக்கு எங்களுடைய தமிழர்கள் பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்பவும் ஒரு சில தமிழர்களுடைய வீடுகள், தமிழர்கள் நெருங்கி வாழ்கின்ற பகுதிகளில், அல்லது தமிழர்கள் அவருடைய உறவினர்கள் யாராவது அவருடைய ஏற்பாடுகளில் இந்த களவு வேலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இதை தடுக்கிறது அப்படின்றது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இப்ப அண்மை காலங்களாக புதிய ஒரு நடைமுறை, அதாவது புதிய ஒரு நடைமுறை என்றதை விட புதிய ஒரு நுட்பமான முறையில களவு எடுக்கின்ற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்கள் எல்லாருமே இனி இந்த 8ஆம் மாசம் 7ஆம் மாசம் ஆகிறது, பள்ளிக்கூட விடுமுறை வர போறது பிரான்ஸ்ல. எல்லாருமே ஸ்ரீலங்கா போறதுக்கு, இந்தியா போறதுக்கு, வேற நாடுகள் போறதுக்கு நீங்கள் ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டு இருப்பீங்க, வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த களவுகள் அப்படின்ற பொழுது எப்படி களவு, இப்ப புதிய நுட்பமான களவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கணும். இப்போ 1-2-3 மாசங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா உங்களோட வீட்டுல ஒரு பப்ளிசிட்டி, அதாவது விளம்பரத்தை போடுறது, அல்லது வெள்ளை பேப்பரை உள்ள போடுறது, போட்ட பொழுது அந்த பேப்பரை ஃபுல்லா உள்ள போடாம அரைவாசி பேப்பரை வெளியில விடுகின்ற பொழுது நீங்கள் வீட்டுல இருக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டுல கதவை அந்த லெட்டர் பாக்ஸ் நீங்க அந்த பப்ளிசிட்டியில எடுத்திருப்பீங்க, எடுத்து எறிஞ்சிருப்பீங்க. அப்படியான ஒரு வாரம் அதுக்குள்ள பார்த்துட்டு அந்த நீங்க பப்ளிசிட்டி எடுத்து எரியல அப்படின்ற பட்சத்துல உங்களோட வீட்டுல நீங்கள் இல்லை அப்படின்ற பொருள், அதாவது நீங்க வீட்டுல இல்லை, அதனால உங்களை உள்ள துணிஞ்ச களவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப புதுவிதமான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த களவு இடம்பெறுவதாக சொல்லப்படுறது. இது போலீசாரால இந்த விஷயம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படியான நேரங்களை நீங்க ஒரு இடத்த போறீங்க, அல்லது வெளிநாடுகளுக்கு போறீங்க, ஒரு இடங்களுக்கு போறீங்க, மாதக்கணக்கான விடுமுறையில போறீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல இருக்கிற அந்த கடிதங்களை எடுப்பதற்கு, அதாவது யாரையாவது ஒழுங்கு செஞ்சுட்டு போங்க. என்னன்னு சொன்னா களவு கொடுப்பதுன்றதை விட வீட்டு கதவுகள் எல்லாத்தையும் உடைச்சு விட்டா நீங்க திருப்பி ஸ்ரீலங்காவோ இங்கேயோ இந்தியாவோ போயிட்டு வருகின்ற பொழுது இங்க வீட்டுல எல்லாமே உடைஞ்சு வீட்டு இருக்க சாமான் எல்லாமே போயிடும். ஏற்கனவே வீட்டுல முன் வீட்டுக்காரன் யார், பின் வீட்டுக்காரன் யார், சைட் வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது, யார் யார் களவு எடுத்துட்டு போறார்கள்னு தெரியாது. அதனால முடிஞ்ச வரை உங்களுடைய வீட்டை பாதுகாப்பதற்கு அதில் உள்ள ஒருவரை நம்பிக்கையானவர்களை கொடுத்துட்டு போங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த 72 மணி நேரத்துக்குள் உங்களோட வீட்டுல இருந்தா பேருந்தவரை வீட்டை விட்டு கலைக்கலாம் அப்படின்ற விஷயம் இங்க பிரான்ஸ் ஒரு நடைமுறை இருக்கு. அதனால போலீசார் சொல்றாங்க நீங்க அப்படி போறதா இருந்தால் தாங்களை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, தாங்களும் பாதுகாப்பு. நான் இங்க போலீசாரை நம்பி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயில. ஏன்னா போலீசாரே எந்த ஒரு விஷயத்த களவையும் நாங்கள் கண்டுபிடிச்சு தான்னு சொல்லி கேட்டால் போலீசார் கண்டுபிடிச்சு தர நிலைமையில போலீசாரும் இல்லை. அவர்கள் தங்களுடைய பாட்டை, தங்களுடைய வேலைகளை பார்ப்பார்களே ஒழிய இதுக்கு அவர்கள் சும்மா தங்களுடைய சட்டத்தை சொல்வார்கள். இது நீங்கள் அப்படி உங்களுக்கு அதை போறீங்க, தூர போறீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, நாங்கள் உங்களோட வீட்டை பாதுகாக்கிறோம், உங்களுடைய வீட்டு பொருட்களை பாதுகாப்போம், ஏதாவது பிரச்சனை சொன்னா நாங்கள் கவனிப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. ஆனால் முடிஞ்ச வரை நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பாளர்களிடம் துறப்பை கொடுத்துட்டு போங்க. இப்படியா நூதனமான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு
இருக்குது. முடிஞ்ச வரை விலை குறைஞ்ச கேமராக்கள் 19-20 நல்ல கேமரா வேண்டி நீங்கள் வீட்டில் போடலாம். போட்டிங்கன்னு சொன்னால் கேமராவில் உங்களோட மொபைலில் வந்து ஏதாவது எல்லாம் அடிச்சுதுன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி வீட்டு வாசலில் அல்லது எல்லாம் சிஸ்டம் இருக்கிறது. எல்லாம் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து பூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு யாராவது புதிதாக வருகின்ற பொழுது எல்லாம் அடிக்கும், அல்லது வந்து கோட் நம்பரை கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் ஃப்ளாஷ் பண்ணும். அப்போ அப்படியான சிஸ்டங்கள் எல்லாம் இருக்குது. முடிஞ்ச வரை வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து மிக 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 பாதுகாப்பாக உங்களோட வீடுகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இது ஒரு புறம் இருக்க, கனடாவில் இருந்த ஒரு நபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் ஒரு கனடாவில் இருந்தவர் வந்து ஒரு பெண்மணியோடு பழகிய காரணத்தால் வந்து 30 லட்சம் இழந்திருந்தார். இது சம்பந்தமான வீடியோ நான் உங்களோட பயந்தது. இப்போ வேறு இன்னொரு கனடாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து 21 லட்சம் ரூபா காசு பேங்க்கில் மோசடி நடந்திருக்கிறது. முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் வேறு யாராவது இதில் வந்து மாட்டிக்காமல் போவார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனடா, ஃப்ரான்ஸ், லண்டன், அதே மாதிரி ஜெர்மனி, சுவிஸ் இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து இப்போ எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் எப்படியாவது யாரையாவது அவர்கள் உறவினர்களை வந்து ஸ்பான்சர் மூலம் வெளிநாட்டு கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை, அங்கே இருப்பவர்களுக்கும் வந்து வெளிநாடு வர வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து பயண முகவர்கள் ஊடாக, ஏஜென்சி ஊடாக வந்து மேற்கொள்றது வந்து வளமை. இது வந்து எல்லாருமே செய்கிறது. ஸ்பான்சர் ஊடாக வருகின்ற பொழுது பாதுகாப்பாக வந்து இறங்கலாம், எங்கேயுமே வந்து பிடிக்க மாட்டாங்க, நேரடியாக இங்கே வந்து இறங்கிடுவாங்களா அப்படின்ற நம்பிக்கையில் ஸ்பான்சர் சிஸ்டம் வந்து செய்கிறாங்க. இது அப்படி ஒரு நபர் ஒருவர் வந்து கனடாவில் இருந்து செஞ்சிருக்கிறாரு. புதுக்குடியிருப்பை சேர்ந்த சௌரன் ஒருவர். அதாவது வந்து தங்களுக்கு வேண்டிய ஒருவரை வந்து ஸ்பான்சர் மூலம் எடுப்பதற்கு வந்து முயற்சி பண்ணிக்கிறார். 21 லட்சம் ரூபாய் பேங்கில் காசு போட்டு காட்டியிருக்கிறார். இது வந்து அந்த பேங்கினுடைய நடைமுறை, ஸ்பான்சர் செய்கிற நடைமுறைகள் வந்து இவ்வாறு நடைமுறைகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கினுடைய டீட்டெயில்ஸுகள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேங்க் கார்டினுடைய முன்பக்கம் பின்பக்க நம்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த ஏஜென்சி கொடுத்துக்கின்ற பொழுது அந்த ஏஜென்சி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த நம்பர்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டிருந்து கொண்டு அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த குறிப்பிட்ட நபர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவருடைய பேங்க்லேருந்து 21 லட்சம் ரூபா காசு காணாமல் போயிருக்குது. சரி, இது எப்படி காணாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க்கில் தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது பேங்க் வந்து ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு வந்து இந்த காசு வந்து மாறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடிங் இணையதளம் அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு வந்து இந்த காசு மாறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. சரி, ரேடிங் இணையதளத்துக்கு வந்து எப்படி காசு மாறப்பட்டிருக்குன்னு சொல்லி அது சம்பந்தமாக கேட்கின்ற போது ரேடிங் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசுகளை வந்து கோயின் சிஸ்டம் மூலம் வந்து மாற்றி அதுக்கப்புறமா அந்த கோயின்ஸை வந்து இன்னொருவருக்கு விற்று ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த 21 லட்சம் ரூபா காசு வந்து மாற்றப்படும். இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு பேமெண்ட் நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் கார்டினுடைய முன் நம்பர், கார்டினுடைய டேட், கார்டினுடைய பின் நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டுமே செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நம்பர் இருந்தாலும் இந்த நாங்கள் எங்களுடைய கோட் நம்பர் ஏதாவது கொடுத்தா தான் அது வந்து ஓகே பண்ணி வரும். ஆனால் இது இந்த பண பரிமாற்றம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி தெரியவில்லை. ஆனால் இந்த பண பரிமாற்றம் இப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதாக சொல்லப்படுறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய இந்த வெளிநாடுகளுக்கு யாராவது ஸ்பான்சர் மூலம் வருகிறார்கள் அல்லது ஏஜென்சி மூலம் வேலை செய்கிறான்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து இந்த குறிப்பிட்ட நபர் பகிர்ந்திருக்கிறார் அந்த ஏஜென்சிக்கு. அதனால இந்த பிரச்சனை. அதே மாதிரி யாராவது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து ஏஜென்சிக்கு நீங்கள் கொடுப்பது அல்லது வந்து இப்படியான விஷயங்களை கொடுப்பது அப்படின்றது வந்து மிக மிக அவதானமாக இருக்கணும். நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, ஆனால் அவர்கள் இவ்வாறு ஏமாத்துகின்ற பொழுது உங்களுடைய பேங்க்ல இருக்கிற காசு வந்து சூறையாடப்பது. 21 லட்சம் ரூபாய் காசு போயிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசை வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதுவும் வெளிநாடுகளில் ஓரளவு இந்த சைபர் கிரைம் சிஸ்டங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இலங்கையில் அவ்வளவுக்கு சைபர் கிரைம் சிஸ்டங்கள் அல்லது இந்த கிரைம் சிஸ்டங்கள் பேங்க் இணையதள கிரைம் சிஸ்டங்கள் இருந்தாலும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 லட்சம் ரூபா வந்து எடுப்பது அப்படின்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதில் குறிப்பிட்ட சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிறாரு. இந்த 21 லட்சம் ரூபாய் இப்போ அந்த ரேடிங் இணையதளம் என்கின்ற அந்த இணையதளத்தின் ஊடாக கோயின்ஸை விட்டு அந்த 21 லட்சத்தையும் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ அவர் வந்து பணத்தை இழந்திருக்கிறாரு. பணத்தை இழந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கு வந்து பேங்கிடம் வந்து கேட்டால் பேங்க் தனக்கு மிகவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேங்க் கைவிரிக்கிறதாக தகவல்கள் இணையத்தில் வெளியாக இருக்கின்றன. இதில் நான் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் எங்களோட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் ஊரில் வந்து பேங்கில் காசு வச்சிருப்பீங்க, அளவுக்கு அதிகமான காசு வச்சிருப்பீங்க. எப்படியாவது வந்து நீங்கள் ஊரில் போயிட்டு செல்லான்னு சொல்லி காசு வச்சுப்பீங்க, அல்லது வந்து யாரையாவது வெளிநாட்டு கூப்பிடணும்னு சொல்லி காசு வச்சிருப்பீங்க. இப்படியான நேரங்களில் வந்து இப்படி யாராவது கேட்கின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை முடிஞ்ச வரை பயிராதீங்கன்னு சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட எங்களுடைய எல்லாருமே வந்து செய்கிற விஷயம் தனிப்பட்ட டாக்குமெண்ட்டுகள், தனிப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். நாங்கள் நம்பிக்கை என்ற பேரில் அனுப்புறது. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பேருக்கு இடையில வந்து இந்த மாற்றங்கள் இடம்பெற்று அதுக்கப்புறமா இந்த இப்படியான கள்ள வேலைகள் செய்கிறதுல வந்து குறியாக இருக்கிறார்கள். அதனால நான் அன்றைக்கு கடந்த வீடியோவில் ஒரு வீடியோ சொன்னேன். அதாவது நீங்கள் யாரையுமே நம்பி நீங்கள் வந்து பயணிக்காதீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து உண்மையில யார் நல்லவர் யார் கெட்டவர்னு சொல்லி
காண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் வந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் பெரிய ஒரு இழப்பு. முடிஞ்ச வரை உங்களுடைய பணங்கள் அல்லது உங்களோட தனிப்பட்ட விடயங்களை வந்து இன்னொரு நபரோடு, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகள், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வதை முடிஞ்ச வரை நிப்பாட்டி கொள்ளுங்க. இந்த விஷயங்களை வந்து பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.